Alda. Ini start பண்ணா நான் கட் பண்ணுவேன். யார் நெட்டு கனெக்ட் பண்ணிக்கிறது வரலையே. நமதாருக்கும் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஜெபம் செய்வோம். அன்புள்ள அன்பின் ஆண்டவரே, இதற்கு உள்ள பிதாவே, ஆசீர்வாதமாக இந்த வாழ்க்கையை கொடுத்து இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்கின்றோம். இந்த ஓய்வு நாளில் இந்த மாலை பொழுதிலும் இந்த சமூகத்தில் மீண்டுமாக மக்களாக நாம் இணைந்து ஆண்டவராக இறைவனை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியான நல்ல வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். மிக சிறப்பாக ஆண்டவரை 2025 ஆண்டில் இந்த விடுமுறை வேளாண் பள்ளியை கடந்த ஒரு வாரம் முழுமையாக ஆண்டவரை நாங்கள் சிறப்பான முறையில் திருச்சபையின் வாயிலாக நாங்கள் நடத்த இதை குருவை செய்து இந்நாளிலும் ஆண்டவரை இந்த நேரத்தில் அதனுடைய நிறைவு விழாவை நாங்கள் இப்பொழுது நமது கருத்திலே கொடுக்கின்றோம். கர்த்தராக இறைவனைகளுக்கு அதை சிறப்பாக மாற்றிக்கொடும். இதில் கலந்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் யாவரையும் ஆசிரியர் பெருமக்களையும் திருச்சபையார் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் யாவரையும் ஆண்டவராக இறைவனை ஆசீர்வதிக்கிறார்கள். ஆண்டவரை தொடர்ந்து அந்த பிள்ளைகள் இந்த நாட்களிலே கற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் வழிபடக்கூடிய நல்ல வாய்ப்புகளை தர வேண்டும் என்று சொல்லி துவக்குவதன் முடி மட்டுமாக திருப்பிரசனத்தினாலே எங்கள் யாவரையும் கர்த்தராக இறைவன் நிறைவாக ஆட்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்வோம். நல்ல பிதாவே, மகிழ்வோம். மகிழ்வோம் தெரியுமா? மகிழ்வோம் மகிழ்வோம் தெய்வமாக மகிழ்வோம். இந்த பாதத்தின் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். சின்னம் செய்து வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் செய்து வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு மன்னித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளைத்தார். தமது ஜீவனை எனக்கு மன்னித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளைத்தார்.
பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமான இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமான प्रोग्राम को स्टेट अप होइल टाइम को एक्चुअली शिक्षक को स्टार्ट पड़े वेंडी तो टाइम ना टाइम आ रहा है ना पटे दिया डेविड को बोला तो அதோட முக்கியம் இல்ல நான் பிளஸிங்கா இருக்கேன்னா அது சுயநலமா இருக்கு நான் மட்டும் நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி ஆனா அந்த 5 பாடமும் வந்து அந்த 5 தலைப்பு வந்து ரொம்ப சிறப்பு இல்லையா என்ன முதல் பாடம் ஆசீர்வாதமா இருக்கனா நான் யாருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ரெண்டாவது நான் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கணும் மூணாவது என் நண்பனுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் நாலாவது எஜமானுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அஞ்சாவது விசுவாசமா இது மாதிரி ரொம்ப சூப்பரான முறையில நம்ம கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வான்மலை அழகான ஒரு தலைப்பை கொடுத்து இந்த 5 பாடங்கள் வழியாக நல்ல தலைப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ரொம்ப பக்காவா சூப்பரா நேற்றே நான் எல்லாருமே வந்து அந்த தலைப்பை குறித்து அதில் இருக்கக்கூடிய பாடங்களை குறித்து அதில் இருக்கக்கூடிய வசனங்களை குறித்து எல்லாருமே சொன்னீங்க அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ஜெபங்கள் ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க என்ன இருக்கணும் எப்படியுமே நீங்க பிளஸிங்கா இருக்கணும் எல்லாருக்கும் பிளஸிங்கா இருக்கணும் சரிங்களா ஒரு நாள்ல நம்முடைய ஆயர் இருக்கிறார் நம்முடைய திருச்சபை முன்னாள் ஆயர் அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் வெளியில போட்டு அதனால வந்து அவர் வந்து சண்டே ஸ்கூல்லேயே ப்ரமோட்டர் சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து அவர் வந்து மேம்படுத்தணும் நான் வந்து யூத் ப்ரமோட்டர் மாதிரி அவர் வந்து சண்டே ஸ்கூல் ப்ரமோட்டர் ஸோ அவர் வந்து நமக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் ஆகிடலாம் ஸோ அவர் வந்து ஒரு 2 வார்த்தை சொல்லி ப்ரேயர் பண்ணி நிகழ்ச்சியை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏற்கனவே மைக் கொடுங்க பெற்றோர்களுக்கு டீச்சர்ஸ்க்கு சர்ச்சு மாஸ்டர்ஸ்க்கு கீழ்படியணும் நீங்க எப்போ கீழ்படினீங்களோ அப்போதான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க நீங்க கீழ்படியாத நிலையிலும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டீங்க பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது எழக்கூடாதுன்னா எழக்கூடாது எவ்வளவு வசத்தை படிக்கணும்னா படிக்கணும் டிவி மொபைல எடுக்காத பைபிளை படிக்கணும்னா பாடத்தை படிக்கணும்னா படிக்கணும் கடைக்கு போய் சொன்னா போய் பார்க்கணும் கேள்வி கேட்கக்கூடாது பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது அப்பா அம்மா உரிமையில பேசக்கூடாது அதனால நீங்க எப்போ கீழ்படிக்கிறதோ அப்போதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இப்ப மேல போனாக்கா முதல் படினா படி கீழ்படி முதல் படியில காரியத்தை வச்சாதான் கீழ்படியில காரியத்தை வச்சாதான் ரெண்டாவது படிப்பு மேலே ஏற முடியும் அப்படியே தாங்கினாக்கா கீழே முடியும் சரியா அதனால அவங்களுக்கு பிள்ளைகளே ஒரு பெற்றோருக்கு வசந்த சமயம் பிள்ளைகளே ஒரு பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் அது பிள்ளைகள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்போ நீங்க சமூகத்துக்கும் திருச்சபைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்க ஆசீர்வாதம் இருப்பீங்க சொன்னா பரிசுத்தமுள்ள பிதாவே வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வைத்துக்கிறோம் விடுமுறை வேதாகம் பண்ணி நிறைவு விழாவில் நாங்கள் புஸ்தகங்கள் பிள்ளைகளுக்கு
காலங்கள் எல்லாம் வாழ்க்கையில ஒன்றுக்கு வருவதாய் ஒருவராய் பலಗಳಿಗೆ உதவி செய்துள்ளது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டுப்பட நாங்கள் இருபத்தி கீழ்ப்படையும் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் நண்பர்களுக்கும் திருச்சபைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதமாய் விளைகிற தூய் ஆவணங்களுக்கு மகிழ்ச்சி நடைபெறும் நிகழ்வுகளை ஆசிரியை அதற்கு திருச்சபையில் குடும்பங்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் அந்த பெற்றோர்கள் திருச்சபையின் பொறுப்பாளர்கள் அந்த உபதேசாத போதகர் ஐயம்மா யாருக்காக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆசிரியர்களும் பயிற்றுவிக்க டீச்சர்ஸும் இந்த ஆசிரியர் இது வல்லமையாக பேசுவதாகவும் கேட்கிறோம். நல்லதாக வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சி தலைமை தாங்கி நடத்த வந்திருக்கும் நம்ம திருச்சபையின் தலைவர், செயலர், பொருத்தர் மற்றும் மூப்பர்கள் அனைவரையும் வருக வரவேற்று வரவேற்கிறோம். அவ்வண்ணமே தங்கள் கரவொளி எழுப்பி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். கலை நிகழ்ச்சியை கண்டு மகிழவும் வந்திருக்கின்ற பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவரையும் வருக வரவேற்று வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சி மரண வசனம், நடனம், நாடகம், பாடல் மொழியால் நம்மை மகிழ்க்க வந்திருக்கும் சிறு பிள்ளைகள் அனைவரையும் வருக வரவேற்று வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு கடவுளை மகிமைப்படுத்த வந்த உங்கள் அனைவரையும் பரிசுத்த ஜேம்ஸ் லூத்தர் திருச்சபையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வரவேற்று அன்புடன் வரவேற்று என் வரவேற்பினை முடிக்கிறேன். நன்றி.
வருகிறார்கள்.
கனவுல என் அடிக்கட்டு ஒன்று நின்றுச்சு. உங்க அடிக்கட்டுல என் அடிக்கட்டை பார்த்து வந்துட்டே இருந்துச்சு. அதே எப்படி இன்னும் அடிக்கட்டு மட்டும் நின்றுச்சு, எங்க அடிக்கட்டு மட்டும் உன்னை பார்த்து அடங்கி இருந்துச்சு. நம்ம அடிக்கட்டு வந்து நின்றுச்சு, நம்ம அடிக்கட்டு அவன் அடிக்கட்டு சொல்லி இந்த பக்கம் இருக்கேன். நம்ம என்ன பேசணும் விஷமா நோட் பண்ணிக்கலாமா? அவனை பண்ணி நம்மளுக்கே நல்லா இருக்கும். நம்ம அவனை நிறுத்தணும். சரி சரி நிறுத்தணும். தவறான வீண் தவறான பட்சம் கண்டு பிடிக்கும். பெரிய பேச்சு என்ன கனவு இது? யாராங்கே என் கனவுக்கு எனக்கு விடை தெரியவில்லை. விடை சொல்லுவர்களை போய் கூட்டிட்டு வாங்க. அரசு, நீ சொல்லும் ஒரு நபர் நமது சிறைச்சாலையில் இருக்கிறார். நாம் வேண்டுமானால் அவர் அழைக்கலாமா? நீதான் என் கனவுக்கு விடை சொல்ல முடியோ? அரசே, உங்கள் கனவை கூறுங்கள். நான் ஒரு நதிக்கரோரமாக நின்று கொண்டிருந்தேன். பக்கத்தில் 7 பசுக்கள் பிள்ளை மீண்டு கொண்டிருந்தது. அதன் பிறகு பக்கத்தில் அவலட்சணமான 7 பசுக்கள் வந்து அந்த நல்ல பசுக்களை வீழ்த்தி போடுறது. இதற்கு விடை சொல். கனவுக்கு பதில் ஒன்றுதான். இந்த நாட்டில் 7 வருடம் நல்ல செழிப்பாக இருக்கும். அடுத்த 7 வருடம் மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன ஒரு அற்புதமான செய்தி. யாராலும் முடியாத விடையை அளித்தாய். நான் இந்த ராஜ்யத்தில் பெரிய அதிகாரியாக மாற்றுவேன். பொறாமை கொண்டு அவனை வீழ்த்திவிட்டனர். ஆனால் கர்த்தர் யோசேப்புடன் இருந்தார். ஆனால் எல்லாம் கடமைகளிலும் மேலும் அதிகாரியாக வைத்து அவனை கொண்டு எகிப்தை ஆசீர்வதித்தனர். அதே போல் நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லும் படி நடந்தால் நம்மை கொண்டு தேசத்தை ஆசீர்வதித்தார். அருமையான நாடகம். இதை தொடர்ந்து பிற்காலத்தில் இருந்தவன் கனவு கண்டான் என்ற பாடலுக்கு நடனம் பாட வருகிறார்கள். நாம் வீட்டில்
கொண்டிருந்த போது கடவுளுடைய வார்த்தையை ஆபிரகாம் தூங்கிக் கொண்டிருந்த போது மீண்டும் கடவுளுடைய வார்த்தை அவனுக்கு தோன்றி அவனுடைய ஒரே குமாரனான ஈசாக்கை அவருக்கு பலியிட சொன்னார். ஈசாக்கு ஈசாக்கு பலியிட சொல்லி உன் பிள்ளையாண்டால் நீ கையை போடாதே. நீ எனக்கு விசுவாசமா இருக்கிறார் என்று நான் அறியேன். உன் ஜாதியை உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். பைபிள் படிக்கணும், வசனத்தை வாசிக்கணும் என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் ஸ்மைலி அண்டர்ஸ் குழுவினர். Thank you.
கூற நம்மிடையே வருகிறார்கள். ஐதா, யாழினி, திஷா, மித்ரா. கூறிய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது 3ஆம் பாடம் நண்பனுக்கு ஆசீர்வாதம் என்ற பாடத்திற்கு நாடகம் நடிக்க வருகிறார்கள் ஃபயர் ரோஸ் குழுவினர். அருமையாக நடித்து காட்டிய ஃபயர் ரோஸ் குழுவினருக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது தாவீது யோனத்தான் ஃப்ரெண்ட் என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள்.
3-4. இரண்டாம் பாடல் குடும்பத்திற்கான ஆசீர்வாதம். மனப்பாட வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 128 அதிகாரம் 1 முதல் 2 வரை. அருமையாக கூறியவர். பிள்ளைகளுக்கு வாழ்த்து. இப்பொழுது இம்மா பெரிய உலகம் என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள்.
கத்தருக்கு வைத்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியமா. நீ உன் கையில் பிரியாசத்தை சாப்பிடுவால் உன் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:1-2. நீங்கள் எனக்கு தீங்கு செய்யிருக்கிறீர்கள். கடவுளோ இப்போதே நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை மேலும் காக்கும்படி அதை நன்மையாக முடிக்கிறார். ஆதியாகமம் 50:20. குடும்பத்துக்கான ஆசீர்வாதம். நம்பராசனம் கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேலின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிறரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வெற்றிக்கு பண்ணுவார். சங்கீதம் 113:13-14. ஒருவன் தன் சிநேகிதனுக்கு தன் ஜீவனை கொடுக்கிறான். அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிறதை யாவையும் நீங்கள் செய்வீர்கள். நான் சிநேகிதனை கொடுக்கிறேன். யோவான் 15:11.
கொண்டாட்டமா கூட்டம் கூடு குதூகலமா ஃப்ரெண்ட்ஸ் தேடு கொண்டாட்டமா கூட்டம் கூடு குதூகலமா ஃப்ரெண்ட்ஸ் தேடு தாளம் கட்டி சாங் போடு ரவுண்டு கட்டி டான்ஸ் ஆடு தாளம் கட்டி சாங் போடு ரவுண்டு கட்டி டான்ஸ் ஆடு டான்ஸ் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு VBS days டான்ஸ் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு VBS days கடவுளிடம் ஜெபிக்க சொன்னா உனக்காக ஜெபிப்பாய் காலத்தோடு காலம் கூப்பி ஊருக்காக ஜெபிப்போம் கடவுளிடம் ஜெபிக்க சொன்னா உனக்காக ஜெபிப்பாய் காலத்தோடு காலம் கூப்பி ஊருக்காக ஜெபிப்போம் ஜெபித்தால் பாருங்க சென்னையா கேட்டு மழை வருயா ஜெபித்தால் பாடுள்ள சென்னையா கேட்டு மழை வருயா விட்டாச்சு சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு VBS days விட்டாச்சு சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு VBS days சாங்கு போடு கீழ்ப்படிந்து நடக்க சொன்னா கஷ்டப்பட்டு நண்பாய் ஈசாக்கு போனாலே கடவுள் காட்டிய தேசம் கீழ்ப்படிந்து நடக்க சொன்னா கஷ்டப்பட்டு நண்பாய் ஈசாக்கு போனாலே கடவுள் காட்டிய தேசம் கர்த்தரை நாசீரை பெற்றவர் நீரே இளைஞரே மற்றானீரே ஓ கர்த்தரை நாசீரை பெற்றவர் நீரே இளைஞரே மற்றானீரே விட்டாச்சு சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு VBS days 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 எல்லாரும்
எந்த வயதில் ஆபிரகாமுக்கு கடவுள் குழந்தை கொடுத்தார்? Very good. Next question. யோனத்தான் நண்பர் யார்? யார் தெரியுமா? யோனத்தான் நண்பர் யார்? குரூப்ல தப்பு வைக்கும் குட்டி பிள்ளைங்க. யோனத்தான் நண்பர் யார்? நாவீது. ஓகே, இன்னைக்கு வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் திங் வந்து வாய்ஸ். நாகமன் குறித்த நதியின் பெயர் என்ன? வேற யாருக்கு தெரியுமா? அந்த டீம்ல வேற யாருக்கும் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒரு பெயர் தான் வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ஸ் எல்லாருக்கும் தெரியுமா அந்த கொஸ்டின்? ஓகே, இந்த கொஸ்டின் ஆடியன்ஸ் பாஸ் பண்ணலாம். கொஸ்டின் இன்னொரு முறை கேளுங்க. நாகமன் குறித்த நதியின் பெயர் என்ன? ஆடியன்ஸ் மாமி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஒருத்தருக்கு ஒரு முறை தான் சான்ஸ் கொடுக்கணும். அடுத்த கொஸ்டின் ஓகே, பாய்ஸ் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின். ரோம சிறையில் இருந்தது யார்? ரோம சிறையில் இருந்தது யார்? டாக்டர் சொல்லுங்க. வெரி குட். நெக்ஸ்ட் வந்து லிட்டில் குயின்ஸ் லிட்டில் குயின்ஸ். யோசித்து சொல்லக்கூடாது. ஓகேவா? நைட் தூக்கணும். ஃபர்ஸ்ட் யார் கேட்டுட்டீங்களோ அவங்க. யோசிப்பை யாரிடம் விற்கப்பட்டார்? மீதியானிடம் விற்கப்பட்டார். நெக்ஸ்ட் क्वेश्चन. லோத்தஸ் என்ற சமபூமி பட்டணங்கள். சோதம் கொமோரா பட்டணம். நெக்ஸ்ட் क्वेश्चन. யோனத்தான் கடவுளின் துணையோடு யாரை வெற்றி கொண்டார்? கோலியாத். Wrong answer. மறுபடியும் क्वेश्चन கேக்குறேன். யோனத்தான் கடவுளின் துணையோடு யாரை வெற்றி கொண்டான்? யோனத்தான் தாவீது கிடையாது. கோலியாத் தான் சொன்னாங்க. ஓகே, ஐ நோ. கோலியாத் தான் அந்த தப்பு. யோனத்தான் தாவீது கிடையாது. யோனத்தான் தாவீது நண்பன் யாரு? யோனத்தான் கடவுளின் துணையோடு யாரை வெற்றி கொண்டான்? யாருக்கு தெரியலையா? question goes to Rebecca. Saul. Wrong answer. Audience pass பண்ணிடலாமா? யாருக்கு தெரியாதா? அவங்க யாருக்கு தெரியுமா? Boys. யோனத்தான் கடவுளின் துணையோடு யாரை வெற்றி கொண்டான்? only one chance. Okay, audience யாராவது தெரிஞ்சவங்க கை தூக்கு. Very good. Next question. Next thing, boys. Boys, next. நாகமான் எந்த நாட்டு படைத்தலைவன்? நாகமான் எந்த நாட்டு படைத்தலைவன்?
சீரியா நாட்டின் பயிர். அடுத்த question வாய்ஸ் தான். வாய்ஸ் கவனிங்க. பிலோமோன் யாருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்? பிலோமோன் யாருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்? பிலேமோன் யாருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்? பிலேமோன் லாஸ்ட் லெசன் சொல்லிட்டே இருக்கிறார். ஓகே, क्वेश्चन பாஸ் டு ஆடியன்ஸ். பிலேமோன் யாருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்? ஓகே, குட் ஆன்சர். சொப்பனக்காரன் என்று பெயர் பெற்றவன் யார்? ரித்திகா. நெக்ஸ்ட் क्वेश्चन. கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? தமிழ்ச்செல்வி. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி வேதாகமத்தில் நட்பிற்கு இலக்கணமாக இருந்த நண்பர்கள் யார்? வெரி குட். நெக்ஸ்ட் பாய்ஸ், பெரிய பிள்ளைங்க, முதுமையை பாய்ஸ். நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்று சொன்னவர் யார்? சாமுவேல். ஆன்சர் எல்லாரும் நோட் டைம். இந்த क्वेश्चन ஆடியன்ஸ் இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணலாம். நீ போய் யோர்தானில் 7 தரம் மூழ்கி எழு என்று யார் சொன்னார்? கை ஆன்சர் பண்ணு, கை தூக்குங்க. எலிசா. அவ்வளவுதான் ஆன்சர். இந்த क्वेश्चन ஆடியன்ஸ். மார்க்கு என்னும் மறுபெயர் உள்ளவன் யார்? யோவான். ப்ளூ ப்ளூ ஷர்ட். ஒன் மோர் क्वेश्चन. எல்லாருக்கும் யார் வந்து ஃபர்ஸ்ட் டைப் கேட்க பார்க்கலாம். ஓகேவா? எகிப்து நாட்டு ராஜா யார்?
கிறிஸ்துவுக்குள் அன்பாக நேசிக்கப்பட்ட அருமை போதகர்களுக்கும் திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த விடுமுறை வேளாண் பணியை சீரும் சிறப்புமாக நடத்தி முடிவு நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்ற ஆசிரியர் குழந்தைகளுக்கும் திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் நன்றியையும் தோற்றத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 7 தினங்களாக பிள்ளைகளுக்கு மிக சிறப்பாக கடவுளுடைய வசனத்தை போதித்து அதனை மனப்பாடம் செய்ய வைத்து அதே போன்று பாடல் பயிற்சி, நடன பயிற்சி, நாடக பயிற்சி இவைகளின் மூலமாக மிக சிறப்பாக பிள்ளைகளை வழிநடத்திய நமது ஞாயிறு பள்ளி ஆசிரியை மற்றும் விடுமுறை வேளாண் பள்ளி ஆசிரியர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியையும் தோற்றத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தோம். கடந்த திங்கட்கிழமையிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரை பிள்ளைகளுக்கு உணவு வழங்கலாம் என்று தீர்மானித்திருந்தோம். அதன் அடிப்படையில் பொருள் உதவியாகவும் பண உதவியாகவும் உடல் உழைப்பு உதவியாகவும் பலர் இந்த உதவிகளை செய்தார்கள். அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தோற்றத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. எனவே பிள்ளைகளின் பெயர்களை படித்தால் அவர்களுக்கு இருக்கின்ற பெரியவர்கள் முன்னதாக வந்து
அவர்களுக்கு பரிசை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது நம்முடைய திருச்சபையுடைய போதகர் அவர்கள் பரிசை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாமினி இந்த பரிசு பொருளை மாணவர்கள் மிக பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டாம். எல்லோரும் பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள் அதனை கருத்தில் கொண்டே உணவு எடுத்து செல்லக்கூடிய பாத்திரம் வந்துடும், தண்ணியை எடுத்து செல்லக்கூடிய பாட்டில் வந்து உங்களுக்கு பரிசாக வழங்குகிறோம். அடுத்ததாக பிள்ளைகளுக்கு பரிசை வழங்க போதகர் அம்மா அவர்களை முன்னாள் வருமாறு அழைக்கிறேன். Evita அடுத்ததாக நம்முடைய திருச்சபையினுடைய முன்னாள் போதகர் அவர்களை பிள்ளைகளுக்கு பரிசு வழங்குமாறு அனுமதிக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய முன்னாள் போதகருடைய ஐயம் அவர்களை பரிசு வழங்க அனுமதி அளிக்கின்றேன். அடுத்து இந்த திருச்சபையினுடைய
மாதர் சங்கத்தினர் அருமை அக்கா மேடம் அக்கா அவர்களை பரிசுவாங்க அன்போடு நடத்தும். அடுத்ததாக மாதர் சங்கத்தினுடைய செயலாளர் ஆசிரியை பெலிந்தா அவர்களை பிள்ளைகளுக்கு பரிசு வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக மாதர் சங்கத்தினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய அருமை அண்ணி பத்மா பிள்ளைகளுக்கு பரிசு வழங்க நம்மோடு அழைக்கின்றோம். தமிழ்ச்செல்வி, ரெபேக்கா, சைனி பிரின்சி, இளவரசி,